உயரங்களை மட்டுமல்ல வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். அதுல இடம் வாங்குறது என்னத்தை கவனிக்கணும் ஒன்று இருக்குல்ல. நம்பர் 1, பில்டிங்கே இல்லாம எம்டி இடமா இருக்குல்ல. பிளாட் வெறும் சிட்டிக்கு உள்ள அக்கம் பக்கமெல்லாம் உயரமான கட்டிடம் அது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. கோயம்பேடு, கோடம்பாக்கம், பில்டிங்கே இல்லாமல் எம்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ரிஸ்க். உள்ள வந்து ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வில்லங்கமான இடம் நம்பர் 1. அதனால் அதை வாங்குறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக தலைகீழ புரட்டி பார்த்து அதோட பட்டா என்ன அடுத்தாலும் இடம் இல்லை காணும். நான் நின்னமே அப்படின்னா எங்கே நின்னீங்க, ஃபோட்டோ எடுத்துமே எங்கே ஃபோட்டோ எடுத்து இடமே தெரியல. என்ன ஆச்சு அந்த இடம்? அதுதான் அது வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு நான் ஏமாந்த கதை அது. ஏன்னா இது வந்து சொல்கிறதுல வந்து ஒரு அவமானம் ஒன்றும் இல்லை எனக்கு. அப்போ இப்போவும் விவரம் பத்தாது, அது வேறு விஷயம். ஓகே, அதே மாதிரி திருவான்மியூர் அங்கேயும் டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட், இது எல்லாமே நிறைய இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் நிறையா நடந்தது. ஓகே, வேலைச்சேரி பெருசாக வளரும் போது நிறைய விஷயங்களும் இதே மாதிரி கிட்டத்தட்ட பண்ணி அதுவும் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. மழை வேற வந்துருக்காங்க. ஆமாம், ஜமீன் பல்லாவரம் மட்டும் இன்னும் தப்பிக்கல. வெளியில் போய் வாங்குறாங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்களை வந்து குறி வச்சு ஒரு கோஷ்டி. ஓகே, அது எப்படின்னா நம்ம வந்து கல்பாக்கம் பக்கத்தில் வாங்கிட்டோம். உதாரணத்துக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடை வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி வீடை வாங்கிட்டோம். அப்ரிஷியேட் ஆகுமான்னா ஆகிறது இல்லை. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு மிக அருகில் இங்கே வாங்குங்க அங்கே வாங்குங்கன்னு செங்கல்பட்டு, சிதம்பரம் வரைக்கும் இப்போ வந்து சென்னைக்கு மிக அருகில் சேர்த்துட்டாங்க. வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி லேண்டு வாங்குறதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குது, ஹார்ட் ஆஃப் த சென்னை உள்ள சிட்டிக்குள்ளேயே லேண்டு வாங்குறாங்கல்ல, இதில் என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்றத பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட டைம் பீரியடில் சொன்னாலும் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ சமீபத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக என்னென்ன புது ஃபேக்டர்ஸ் வந்துருக்கு, என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத உலக செய்தி பகுப்பாளர் திரு கசாலி அவர் கூட நம்ம கலந்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஈரான், இஸ்ரேல் இதெல்லாம் விட்டு பல்லாவரம் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஏற்கனவே நம்ம பள்ளிக்காரனை பேசணுமே. பள்ளிக்காரனை பேசணும். ஆமாம், உள்ளூர் செய்தி பேசி பயங்கரமாக மக்கள் எனக்கு எத்தனை கால்ன்றீங்க. ஐயோ, அதை குறைங்க, அதை ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்கள் வேற அதை போயிடணும், அதை கடந்து. இல்லை, கடந்து போச்சு இல்லைங்க. நீங்கள் நிலத்தை பற்றி சொன்னீங்கல்ல, வருது இந்த டாபிக் உள்ளதான், அதுவும் சப்ஜெக்ட் உள்ளதான் வருது. அதாவது நீங்கள் வந்து பள்ளிக்கரணை பல்லாவரம் அந்த பல்லாவரத்தில் ஓகே இடம் வாங்கி பாதிக்கப்பட்டவன் நான். பள்ளிக்கரணை இல்லையா? பல்லாவரத்தை பள்ளிக்கரணை போகல. பள்ளிக்கரணை இதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். பல்லாவரம் 200 அடி ரோடு, வேல்ஸ் காலேஜ் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லி காமிச்சு, துபாயிலேருந்து வந்த புதுசில் ஒரு 6 சென்ட் சொன்னீங்களா அது மாதிரி துபாய் பணம் இருக்குன்ட்டு? இல்லை, ஆளை பார்த்தோன்னே தெரியும். நம்ம வந்து எப்போ வந்து போய் சொல்லியிருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி சொல்லி வாங்கி என்னவோ நடந்துருச்சு. 6 சென்ட் கிணத்தை காணோம் அப்படின்ன மாதிரி இடத்த காணோம். இந்த இடம் வாங்குறதில்ல சார், நீங்கள் சொன்ன மாதிரி சில ரிஸ்க்லாம் இருக்குது. ஆளை பார்த்து இடம் பல ரிஸ்க் இருக்குங்க. பல ரிஸ்க் இருக்குது. ஆளை பார்த்து இடம் போடுறது, வீடாக வாங்கலான்னு பார்த்தா நம்ம இந்த வீடு மாதிரி கட்டுறாங்க. ஏழுமலை படத்தில் கதவு திறந்தா வெட்டடியாக இருக்குல்ல, அந்த மாதிரியா இருக்குது. இப்போது வீடோ நிலமோ இந்த ஃபேக்டர்லாம் மனசில் வச்சுக்கிட்டா ஓகே, அது பெரிய சப்ஜெக்ட் தான். அது நம்மளுடைய அனுபவத்தில் சிட்டிக்கு உள்ள சிட்டிக்கு வெளியே அப்படி பிரிச்சுருவோம். ஓகே, சிட்டிக்கு வெளியேன்னா அது கன்னியாகுமரி வரைக்கும் போடுறாங்க சார். ஈசிஆர் ரோடுன்னு சொல்லி இப்போ ராமநாதபுரத்தில் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், ஈசிஆர் நியாயம் டெக்னிக்கலி. ஆமாம், அது தப்பு. ஏதாவது இப்போ போய் சொன்னாங்களா? சொல்ல முடியாது அது மாதிரி. சரி, இப்போ சிட்டிக்கு உள்ள இங்கே வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிற இடம் இருக்குல்ல, அதில் இடம் வாங்குறது என்னத்தை கவனிக்கணும் ஒன்று இருக்குல்ல. நம்பர் 1, பில்டிங்கே இல்லாமல் எம்டி இடமா இருக்குல்ல. பிளாட் வெறும் சிட்டிக்கு உள்ள அக்கம் பக்கமெல்லாம் உயரமான கட்டிடம் அது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நெத்தன்யாகு நகர் அப்படின்னு போட்டு ஐயோ போடுங்க. நம்ம கூட பேசினாலே வருது. உங்களுக்கு நெத்தன்யாகு, ட்ரம்ப்பு அப்படி இல்லை, அது மாற்றிட்டீங்க. சரி, அப்புறம் ஜி ஜின்பிங்கு, அப்புறம் கிங் ஜாங் முன், அதெல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், இப்போது இந்த இடத்துல சிட்டிக்குள்ளே சொல்லும்போது நமக்கு எம்டியாக இடம் இருக்குல்ல, அதில் வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி பிளாட் போட்டு விற்கிறதுன்றது நடைமுறை தானே? பிளாட் போட்டு விற்கிறது வந்து சிட்டிக்குள்ளே பிளாட் போட்டு விற்கிறவங்களுக்கு இடமே கிடையாது. நான் சொல்கிறது சிட்டிக்குள்ளேன்னா கோயம்பேடு, கோடம்பாக்கம், வேளச்சேரி இல்லை. வேளச்சேரியில் வேறு ரேஞ்சு. நான் வேளச்சேரி வரவே இல்லை. ஓகே, நான் சொல்கிறது கோடம்பாக்கம், டி நகர், அண்ணா நகர், கேகே நகர், ஓகே, விருகம்பாக்கம், இப்படி இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இடம் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இல்லை, போயஸ் கார்டன் வேறு, அது விட்டுருங்க. அங்கே வந்து பிளாட் போடுற அளவுக்கு எம்டி இடம் இருக்கவா செய்யுது.
வாய்ப்பே இல்லை, பார்க்கிங்கே இடம் இல்லை இல்லை, அந்த இடத்துல 1 கிரவுண்டோ 1/2 கிரவுண்டோ 1.5 கிரவுண்டோ பில்டிங்கே இல்லாமல் எம்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது ரிஸ்க். நம்பர் 1 என்னென்னா உள்ளே வந்து உள்ள பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வில்லங்கமான இடம், வில்லங்கமான இடம் நம்பர் 1. அதனால் அதை வாங்குறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக தலைகீழ புரட்டி பார்த்து அதோட பட்டா என்ன, அப்புறம் அதில் வந்து லீகல் ஹேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது யார் யார் எங்கே வரைக்கும் எண்டு வரைக்கும் போய் எங்கே மாறி வந்திருக்குன்ற எப்படி எல்லாம் போய் கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம இதை பார்க்குற மக்களுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்குது. நமக்கு உதாரணத்துக்கு வந்து விருகம்பாக்கத்தில் ஒரு கிரவுண்டு எம்டி இடம் இருக்குது, யாருமே இல்லை, ஆனால் வேலி மாதிரி போட்டிருக்காங்க. பக்கா வேலி இல்லாமல் சில இடத்த வேலி கூட போட்டிருக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த அப்படி வாங்க போகிறவங்க, உதாரணத்துக்கு கிரவுண்டு வந்து ஒரு 3 கோடி ரூபா வருது அப்படின்னா, எம்டி கிரவுண்டுக்கு வந்து பொதுவாக பேங்க்கில் லோன் வந்து பெருசாக தரமாட்டாங்க. சரி, எம்டி கிரவுண்டுக்கு வீடு இருக்கணும், பழைய வீடாக அது 40 வருஷம் வீடாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அது போக நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னாலும் கேட்பேன், அது ஒரு விஷயம். அப்போது எம்டி இடம் இருக்குல்ல, அந்த எம்டி இடத்துல வந்து பட்டா இருக்கும், ஓகே, சேல்டீடு இருக்கும், எல்லாமே இருக்கும், பேப்பர்லாம் எல்லாம் இருக்கும், ஆனால் வில்லங்கம் இருக்கும். எம்டி இடம் வில்லங்க சான்றிதழ் வாங்கி பார்க்க வேண்டியதான். வில்லங்கம் தான் சான்றிதழ் வாங்கி பார்த்தா எந்த இடத்துல எத்தனை வருஷம் வாங்குகிறோம், அதெல்லாம் நம்ம இதை டீட்டெயிலில் போனால் அது வேண்டியதில்லை. உங்களோட அனுபவத்தையும் கலந்து சொன்னீங்கன்னா. என்னோட அனுபவத்தையும் சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன். ஆமாம். ஸோ எம்டி இடம் சிட்டிக்கு உள்ளே வந்து 1/2 கிரவுண்டு 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு இந்த மாதிரி இடங்கள் எம்டி கிரவுண்டாக இருந்துச்சுன்னா, பில்டிங்கே இல்லாமல் எம்டி கிரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் அந்த மாதிரி இடம் கிடைக்காதுன்னு எல்லாரும் தேடி அலைஞ்ச காலம்லாம் இருக்குங்க. அது வந்து என்னென்னா வாங்கிட்டு வில்லங்கத்தில் வந்து பாடாப்படுற ஆட்கள் நிறைய பேர் இருக்குது, எனக்கே தெரியும். நம்பர் 1 சிட்டிக்கு உள்ளே. ஓகே, நீங்கள் இடையில சொன்னீங்க வேளச்சேரி, அந்த வேளச்சேரி பள்ளிக்காரனா அந்த சோழிங்கநல்லூர் வரைக்கும் அது வந்து இப்போ நீங்கள் பட்டா இருக்கும், ஒழுங்காக ப்ராப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, சேல் டீட் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, பேங்க்கில் வந்து எல்லா அக்ரிமெண்ட்டும் போட்டு லோன் வாங்கி எல்லாம் இருக்கும். இப்போ வந்து அது மார்ஷல்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுனால அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, வாங்க கொடுக்க முடியாது, அது ஒரு பக்கம். ஓகே, அந்த இடத்த விட்டுருங்க. அப்புறம் எனக்கு நிகழ்ந்து இல்லை போகிற பக்கம் லேசாக சொல்லிடுறேன். நான் வந்து 2008-09 வந்து துபாயிலேருந்து வந்த புதுசு. அப்போ கல்பாக்கம் அனுமதி நிலையத்தில் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து இப்போ 200 ரோட்டில் வந்து ஒரு 6 சென்ட் இடம் இருக்குன்னாங்க. நான் போய் பார்த்தேன், அப்படி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் கூட ஆள். அந்த டைமில் பார்த்தா நமக்கு ஒரு விவரம் மண் ஆக்சுவலாக நம்ம ஊர் ரொம்ப எங்கு தான் அந்த டைமில், எப்போவுமே எங்கு தான். அது இல்லை நமக்கு எப்படின்னா விவரம் சாக்குன்னு இப்படி அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, என்னங்க பண்ணுறது. அதாவது நமக்கு துபாய் அனுபவம் நிறையா இருந்துச்சு. ஓகே, வெளிநாட்டு அனுபவம், ஒர்க் அனுபவம், அது ஒர்க்கு, அந்த சூழல், அந்த மக்கள், எங்கே விட அந்த அனுபவம். நம்ம ஊரில் இடம் வாங்குறது எப்படி வாங்குகிறோம், ஓகே, என்னென்னலாம் தேவை அப்படிலாம் தெரியாது. சரி, எந்த வயசில் தான் சார் அந்த அனுபவம்? ஏன்னா எந்த ஏஜ் கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் இதில் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கு. 70 வயசுக்கும் அனுபவம் புதுசாக கிடைக்குங்க. நிலம் வாங்குறதுல அதுக்கப்புறம் தொழில் பண்ணுறதுல. நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது யார் வேணால் போகலாம், டக்குன்னு வந்துடலாம். இந்த இதில் வந்து திடீர்னு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணுவோம். அந்த தொழில் வந்து 50 வயசுலேயும் தொழில் ஆரம்பிக்கலாம். நம்ம KFC ஓனர் வந்து 63 வயசில் ஆரம்பித்தது, கர்னல் சாண்டர்ஸ். ஓகே, அந்த மாதிரி எப்போ வேணாலும் தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் புது அனுபவம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நியூபியாக தான் நிலம் வாங்க வர்றீங்க? நிலம் வாங்க வர்றேன், தொழில் பண்ணுறேன். நமக்கு நம்மளோட அனுபவம்ல வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அடிபட்டிருக்கேன், அதெல்லாம் ஒரு பக்கம். ஓகே, அப்போது இந்த மாதிரி போய் 6 சென்ட் ஒரு ரேட்டு சொல்லி எல்லாம் சொல்லி ஓகேன்னு வாங்குகிறேன். பட்டா வேணால் டக்குன்னு பட்டா கொடுக்குறாங்க, டூப்ளிகேட் பட்டா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு நம்ம பட்டானோன்னா பட்டான என்ன அப்படின்னு கேட்குறேன். உண்மையிலே பட்டா சிட்டா அடங்கல் கேள்விப்பட்டிருக்க முடிய பட்டா எதுக்கு. அப்புறம் நமக்கு சேல் டீடு வந்து அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு, எங்கே நம்ம இதில் குரோம்பேட்டு ஆஃபீஸில் போட்டாச்சு. இப்போ பட்டா வேணுங்க, பட்டா வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னா இப்போ பட்டா வந்து தாசில்தார் ஆஃபீஸு, சேல் டீடு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. ஓகே, எதுக்கு அப்படி 2 பிரித்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு விவரம் தெரியாத கேட்குறேன். அதில் தான் அவங்க மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ இந்த பட்டா வச்சுக்க நீங்கள், அதான் ஏதோ ஒன்று தெரியலையா, பட்டாக்குன்னு உருவே ரைட்டு ஓகே அப்படின்னு போட்டு பட்டா கொடுத்தாங்களா, ரைட்டு ஓகே சூப்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய நடந்து அப்புறம் பணமெல்லாம் போய் ஓகே, கிணத்த காணணும் இது சொல்கிற மாதிரி என்னோட இடத்த காணும் அப்படின்றாலும். இடம் இல்லை காணும். நான் நின்னமே அப்படின்னா எங்கே நின்னீங்க, ஃபோட்டோ எடுத்துமே எங்கே ஃபோட்டோ எடுத்தீங்க, இடமே தெரியல. என்ன ஆச்சு அந்த இடம்? அதுதான் அது வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு நான் ஏமாந்த கதை.
அது ஏன்னா இது வந்து சொல்கிறதுல வந்து ஒரு அவமானம் ஒன்றும் இல்லை. எனக்கு அப்போ இப்போவும் விவரம் பத்தாது, அது வேறு விஷயம். நிறையா படிக்கிறோம், நிறையா பேர்கிட்ட பழகுறோம், இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதைத்தான் நம்மளுடைய இது சொல்கிறோம். நமக்கு வந்து அப்போ வந்து நம்ம ஊர் நடைமுறை தெரியாது. அதுபோக இப்போ மாதிரி வந்து நேராக போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, கைரேகை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ இல்லை, பெருசாக இல்லை. ஃபோட்டோ கையில் கொடுத்தா போதும், யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ வந்து ஒட்டி அங்கே ஓகேன்னு சாப்பா குத்திட்டு வருவாங்க. அது நடந்தது. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளே போக வேண்டியதில்லை, ஃபோட்டோ கிடையாது, கையெழுத்து மட்டும் போட்டு ஓகேம்பாங்க. முன்னாடி அது நடந்தது. அப்படி நடந்ததில் தான் நான் கேள்விப்பட்டது என்ன நடந்துச்சுன்னா, ஜமீன் பல்லாவரம் அந்த ஏரியா, அந்த ஜமீன் பல்லாவரம் டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட். சார் இப்போது ஒரு பூட்டு 2 பூட்டு போட்டால் சேஃப்டி, அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் இருந்தால். ஆமாம். அப்புறம் சரி, ஒரு இடத்துல வந்து கல்யாணத்துக்கு மணமகன் மணமகள் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் இன்னொருத்த உட்காந்துருக்காங்க. கேட்டால் வந்து நானும் தான் மணமகன் அப்படின்னு சொன்னேன். என்ன அதான் டபுள் டாக்குமெண்ட். அதே தான் டபுள் டாக்குமெண்ட் பரவாயில்ல. ஜமீன் பல்லாவரம் வந்து ட்ரிபிள் டாக்குமெண்ட். பா, 3 ஓனரா சார்? அப்பா மகன் வழி ஒரு டாக்குமெண்ட் வரும், மகள் வழி இன்னொரு டாக்குமெண்ட் வரும், இன்னொரு மகன் வழி இன்னொரு டாக்குமெண்ட் போகும். கேட்டால் இது ஓகே, ஆமாம் 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 இது போட்டு 2 3 அப்படின்னு போயிட்டு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா இந்த இடத்துல போய் முட்டிட்டு நிற்கும். அப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட் போனால் இங்கே போய் இங்கே முட்டிட்டு நிற்கும். என்னென்னா டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட். இது ஒரு பெரிய துயரம். ஓகே. அதே மாதிரி வேளச்சேரி ஏரியா டபுள் டாக்குமெண்ட் நிறையா. ஓகே. அதே மாதிரி திருவான்மியூர் அங்கேயும் டபுள் டாக்குமெண்ட், ட்ரிபிள் டாக்குமெண்ட். இது எல்லாமே நிறைய இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் நிறையா நடந்தது. திருவான்மியூரில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட சொல்கிறேன். அங்கே இருந்த அதிகாரி ஓகே என்ன பண்ணிட்டாங்க, 1960 வரைக்கும் 60க்கு முன்னாடி இருந்த மொத்த டாக்குமெண்ட்டை வந்து ஸ்க்ராச் பண்ணிட்டார். போங்கடா, இப்படியே வந்து கடைசியில் எனக்கு 42ல் நான் இருந்தேன், 53ல் நான் இருந்தேன், 20ல் நான் இருந்தேன்னு சொல்லி எல்லாம் இங்கே வராதிங்க. 60லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் தான் ஒரிஜினல் அப்படின்னு எல்லாத்தையும் கிராஷ் பண்ணிட்டாங்க. ஸ்மார்ட் மூவா இல்லை சிக்கல்? ஸ்மார்ட் மூவ், கரெக்டான மூவ். ஆமாம். நீ வந்து கடைசி வரைக்கும் போட்டு அங்கே ஏற்கனவே போட்டதில் முன்னாடியே டபுள் டாக்குமெண்ட் போட்டிருப்பேன். அப்போ கடைசி வரைக்கும் போட்டு முட்டிகிட்டே நின்னா அந்த இடத்த விற்க முடியாது, வாங்க முடியாது, கட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 60க்கு முன்னாடி உள்ள கிராஷ் பண்ணியாச்சு. 60க்கு அப்புறம் உள்ளது அதில் என்ன பிரச்சனை வருதோ அது மட்டும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு மாதிரி அவர் வந்து சைலண்ட்டாக இந்த வேலையை பார்த்துட்டாங்க. திருவான்மியூர் வந்து கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. ஓகே. வேளச்சேரி பெருசாக வளரும்போது நிறைய விஷயங்கள் வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட பண்ணி அதுவும் கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. மழை வேற வந்துடுதாங்க. ஆமாம். ஜமீன் பல்லாவரம் மட்டும் இன்னும் தப்பிக்கல. ஆக்சுவலாக ஜமீன் பல்லாவரன்றது முன்னாடியும் சரி இப்போவும் சரி ஒரு ப்ரிஃபரபிள் ஸ்பாட்டாக இருக்குது நிலம் வாங்குறவங்க, வீடு வாங்குறவங்க எல்லாருக்குமே. பட் அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சீப்பாக கிடைக்குதுல்ல. சீப்பாக கிடைச்சிச்சு. ஓகே. நமக்கு வந்து இது இருக்க சிட்டிக்குள்ளே அவ்வளோ இருக்கும், அப்போ தள்ளி தானே இருக்குது. சாதா பல்லாவரத்து ஜமீன் பல்லாவரத்தில் வாங்குறேன், ஜமீன் பல்லாவரம் தான் அது அப்படி ஆச்சு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து நம்ம இந்த நிலம் வாங்குறவங்க யார் வாங்குறா, வெளியில் இந்த மாதிரி எக்ஸஸாக பணம் வச்சுருக்கவங்க. இப்போது பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்கூல் நடத்தலாம், ஹாஸ்பிட்டல் நடத்தலாம், வேறு வெளிநாடுல போய் வேலை பார்க்கலாம். அந்த வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது உதாரணத்துக்கு வந்து விழுப்புரத்தில் இருக்கிறவங்க சென்னையில் வீடு வாங்க நினைப்பாங்க. ஓகே. சிட்டிக்குள்ளே அது மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் வாங்க நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஏன் சென்னையை பற்றி பேசுகிறோம்னா, சென்னை மட்டும் இல்லை, இது உதாரணத்துக்கு எடுத்து பேசுகிறது. ஓகே. இங்கே வந்து சென்னையில் என்னென்னா, சென்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல மிக அருகில்னு சொல்லி ராம்நாட்டில் இங்கே போடுறாங்க இல்லையா. அது மாதிரி இப்போ இங்கே வந்து அடுத்து அப்படியே அடுத்த அண்ணா நகர், திருமலிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இல்லை, அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு குத்தாம்பாக்கம் போயிட்டாங்க சார். இப்போது குத்தாம்பாக்கம் போயிட்டாங்க இல்லையா. அது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நம்ம வேலூர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு ஹைவே சேரிட்டாங்க. அதான். ஆமாம். அதாவது சென்னைக்கு மிக அருகில், வேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தாண்டி சென்னைக்கு மிக அருகில். இப்போ தான் நான் பார்த்தேன் குத்தாம்பாக்கத்தில் சொந்த வீடு அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதில் என்னென்னா விவசாய நிலங்களில் தெரியாமல் நம்ம வந்து பிளாட் போட்டாங்க, வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி டிடிசிபி அப்ரூவலுக்கு அப்புறம் எதுவும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி போட்டு டுபாக்கூர் வேலை பார்க்குறது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. விவசாய நிலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பில்டிங்க்கு அப்ரூவ்டு இல்லை. ஓகே. அதை பார்க்கணும். இது விவசாய நிலமா, விவசாய நிலம். டிடிசிபி அப்ரூவ்னு போட்டிருப்பாங்க. ஓ பெருசாக போட்டிருக்காங்க, டிடிசிபி அப்ரூவ் பெருசாக போட்டிருக்கான்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலே அப்ரூவ் தானா அப்படின்னு போய் நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணணும். இன்னொரு டெக்னிக் இருக்குது சார். என்ன பண்ணுறாங்க, டிடிசிபி அப்ரூவ்டுலாம் போடுறது, டிடிசி போட்டு ஸ்டார் போட்டுறான், கீழே எழுதியிருக்கான் டிடிசிபிட்ட கேட்டிருக்கோம் அப்ளைடு. அப்ரூவ்டுக்கும் அப்ளைடுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஓகே. அது அந்த மாதிரி அதை செக் பண்ணணும். அப்போது விவசாய நிலமாக இருந்தால் நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு அடுத்து நம்ம கட்டவும் முடியாது, விற்கவும் முடியாது. அல்லது இது பண்ணுறோம், அல்லது 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், அது வந்து இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு போகும். ஓகே. ஸோ விவசாய நிலம்
அது போக இன்னும் ஒரு இது இருக்கு இல்லையா, அதாவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்புறம் அந்த மக்களுக்கு பஞ்சமி நிலம். ஓகே, அந்த நிலம் வந்து தெரியாமல் விற்பாங்க, அதாவது அடிச்சு பிடிங்கி விற்கிறது. அதான் அந்த இடத்த மற்றவங்க வாங்க முடியாது. ஓகே, அது தெரிஞ்சு வாங்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு ஒரு சின்ன மக்களுக்கு புரிதலுக்காக. நான் வந்து ஏமாந்துருக்கேன், நான் ஏமாந்த கதையை வந்து நான் வெளியே சொல்ல வைக்கப்படலை. ஒரு அவேர்னஸ் தானே, அவேர்னஸ். சார் இதில் இன்னொன்று, இப்போது இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் நடக்குது. இப்போ பல ஏக்கர் விவசாய நிலத்தை போட்டு விற்றுருவாங்க, இல்லை பஞ்சமி நிலத்தை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் கொஞ்சமாக லேசாக அப்படி எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிக்கிற கதை ஒன்று இருக்குல்ல சார். இந்த ஃபாரஸ்ட் லேண்டை வந்து ஃபாரஸ்ட் லேண்ட்லாம் இப்போ டீப் ஃபாரஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த குத்தாம்பக்கம் இந்த அவுட்டரில் இருக்குது, லேசாக ஒரு 2 அடிக்கு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுற கதை இருக்குல்ல, இருக்குது. அது எப்படி சொல்லுங்கள்? அது அப்படித்தான். அப்படி வந்து அங்கே காசை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து லேசாக அப்படி சொல்லிட்டு ஒரு 50 மீட்ரு இந்த சர்வே டேப்பை இப்படி தள்ளி வச்சா இங்கே நம்ம வந்து வீடு கட்டும்போது வந்து 4 இன்ச்சுக்கு தள்ளி கட்டுவாங்க, அங்கே வந்து 40 அடி தள்ளி வைப்பாங்க. டேப்பர் வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80,000 ஏக்கர் வந்து அதானிக்கு அங்கே கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட்டை. இப்போ அம்பானிக்கு கோவமா எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி 89,000 கிட்டத்தட்ட 90,000 கட்டியிருக்காரு. அப்புறம் என்ன அது கட்டும், அது காலுக்கு போகிற ஷூவா இது இல்லை, மிருக காட்சி ஜூ அப்படி சொல்லுவோம். பொதுவாக ப்ரைவேட் ஜூ வந்து அலௌட் இல்லை, அது அவரது கவர்மெண்ட்டு. சரி, அது ஒரு ஸோ அப்போது அங்கே வந்து ஃபாரஸ்ட் நிலம் பிரச்சனை இல்லை, அப்புறம் வந்து ஆரவழி தொடர் பிரச்சனை இல்லை, அது ஒரு பக்கம் போகுது. இப்போ நம்மளதில் வந்து இது ஒன்றா சொல்ல காரணம், நான் இடம் வாங்கும்போது ஓகே வெளியில் போய் வாங்குறாங்கல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்களை வந்து குறி வச்சு ஒரு கோஷ்டி. ஓகே, அது எப்படின்னா நம்ம வந்து கல்பாக்கம் பக்கத்தில் வெளிநாட்டில் இங்கே வந்து இடம் வாங்கிட்டு இருக்காங்களா? ஆமாம், இல்லை வெளிநாட்டுக்காரங்க இல்லை, என்ஆர்ஐஸ், நம்ம ஊருக்காரங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க, நாடு திரும்பும். ஆமாம், அவங்க வந்து என்னென்னா ஈசிஆரில் எக்கச்சக்கமாக புதுசாக போட்டு அதில் வந்து ஃப்ராடு பண்ண ஆளே எனக்கு தெரியும். அஃபெக்ட் நமக்கு என்னோடய அண்ணனோடதுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃப்ராடு பண்ணி நாங்கள் வந்து அப்படின்னா வந்து ஒருத்தர் பேசி தர்றாரு. ஓகே, எனக்கே தெரியும். ஓகே, அங்கே பார்த்தா ஒரு 40 வீடு இதெல்லாம் கட்டி தரேன்னு சொல்லிட்டு பண்ணுறது, அது வந்து நல்ல பெரிய அளவுக்கு பார்த்தா கட்டியிருக்கேன் எல்லாம் இருக்குது, ஆனால் ஃப்ராடு. அதில் அந்த மாதிரி வந்து பண்ணுறது ஒரு பக்கம். அது வாங்கிட்டோம், உதாரணத்துக்கு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடை வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி வீடை வாங்கிட்டோம். அப்ரிஷியேட் ஆகுமான்னா ஆகிறதில்ல. சரி, அப்படியே இருக்குமா? கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா பில்டிங்கோட டெப்ரிசியேஷன் வேல்யூ குறைஞ்சிருமே. இடத்துக்கான வேல்யூ அப்ரிஷியேட் ஆகணும், இடத்துக்கான வேல்யூ அப்ரிஷியேட் ஆகாமல் பில்டிங் வேல்யூ வந்து டெப்ரிசியேட் ஆகி நம்ம வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து கடைசியில் ஒரு 10 வருஷம் கழித்து 55 லட்ச ரூபா விற்கிறோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த 50 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி உள்ள வேல்யூவோட ஒரு மாதிரி டீவேலியேஷன் ஆகி போயிட்டே இருக்கும்ல. கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கி 50 லட்ச ரூபாங்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து 70 லட்ச ரூபா கொடுத்தா தான் அதுக்கு ஈக்குவல், 50 லட்சத்துக்கு ஈக்குவல். ப்ளஸ் நம்ம லாபம்னு போட்டோம்னா 80 லட்ச ரூபாய்க்கு விற்கணும். ஒரு வருஷம் ஆனாலே ஒரு வருஷம் பழைய பில்டிங் தான். ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் அப்படி வந்து பண்ணுறது ஒரு பக்கம். இன்னொன்று, வேறு இடமா வாங்கி வெளியில் போட்டிருப்போம், 2 கிரவுண்ட் 3 கிரவுண்டில் பிளாட் போட்டிருப்பாங்க. போட்டால் 5 வருஷத்தில் இப்போ வந்து மொத்தத்துக்கு பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்டு 2,000 ரூபா 2,500 ரூபா 3,000 சொல்லி போட்டு இடமா போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்களா. நம்ம வந்து 2 கிரவுண்டு வாங்குகிறோம், 3 கிரவுண்டு வாங்குகிறோம், ஒரு 10 சென்ட் 15 சென்ட் 20 சென்ட் வாங்கிட்டோம். வாங்கி வந்து நல்ல பிளாட் போட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னோடனே அதை வாங்கிட்டு சரி அடுத்து விற்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம வாங்கினது உதாரணத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 10 வருஷம் கழிச்சு போய் விற்க போனால் 17 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க. அப்படி நீங்கள் வந்து எங்கள் சென்னையில் அடுத்துன்னு சொல்கிறாங்களே, சென்னையிலேருந்து 20-30 கிலோமீட்டர் தாண்டியே அப்படி நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து குன்றத்தூர் போகிற வழியில் இடத்த வாங்கிட்டு அதை வந்து ஜாயின்ட் வெஞ்சரில் கட்டுவோமா இதை செய்வோமான்னு கடைசியில் விற்கிறதுக்கு வந்து போட்ட காசு வந்தால் போதும் ஐயா அப்படின்னு கதறி போய் அங்கே கொடுத்துட்டு வந்த கதையில் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து இடம் வாங்குறதில்ல எப்போவுமே வந்து தொழில் இடம் அமையிறது இருக்குல்ல, அல்லது ரொம்ப இது சொல்லுவாங்க இடமும் ஜோடியும் அமையிறது வந்து கடவுளோட வரம்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வேறு இயற்கையோட வரம் அப்படி மாதிரி. இதில் நமக்கு வந்து என்ன, சிட்டிக்குள்ளே இருந்தால் பட்டா இருக்கா எல்லாம் இருக்கலாம், வில்லங்கம் இருக்கான்னு பார்க்குறது. வெளியில் இருந்தால் அப்ரிஷியேட் ஆகுமா ஆகாதா, இங்கே பயங்கரமாக ஆகும் அங்கே ஆகும் இங்கே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணி பயங்கரமாக ஏற்றி விட்டு இடத்த வந்து வெறும் ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா மணிக்கு ரேட்டுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் வாங்கிட்டு அதை வந்து 2,000 ரூபா 2,500 ரூபா போட்டு விற்கிறது. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் எப்படி பார்த்தாலும் 15% 20% ரோடுக்கு அதுக்கெல்லாம் போயிடும்.
போனவங்க நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா கூட 100 ரூபாய்க்கு அவன் வாங்கியிருக்கான்னா அது 150 ரூபா செலவாகும். ஒரு 300 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு டபுள் மடங்கு லாபம். ஆனால் 10 மடங்கு லாபத்துக்கு அவன் விற்கிறாங்க. ஏன்னா ரோடு ஜல்லியை போட்டு ரோடை போட்டுறாங்க, ஒரு மாதிரி காம்பவுண்ட் மாதிரி கட்டி என்ட்ரன்ஸை பலபுறம் வச்சுறாங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு வந்து செலவு பண்ணி கூட்டு போய் நல்லா ஒரு ஜூஸு டீ காஃபி கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் கட்டி விட்றாங்க. ஓகே, அது நிறைய இடங்களில் நடந்தது, இப்போவும் நடக்குது. இப்போ வந்து இடம் வாங்குறதுல எல்லாருக்கும் வந்து ஆசை என்ன, எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது. அந்த சொந்த வீட்டு கனவுல மண்ணள்ளி போட்டு தீ வச்சு கொளுத்துறதுல ஒரு பெரிய கூட்டமே இருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது பட்டா இருக்கா, டிடிசிபி அப்ரூவல் இருக்கா, சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல பழைய பில்டிங்காவது இருக்கா இல்லையா, இருந்தால் கூட அதை வந்து எப்படி செக் பண்ணுது, டீப்பாக எத்தனை வருஷம் முடியாது அத்தனை வருஷம் செக் பண்ணி முடிக்கணும். ரேராக செக் பண்ணலாம், எல்லாமே செக் பண்ணணும், கம்ப்ளீட்டாக செக் பண்ணி முடிக்கணும். அப்புறம் ஊருக்கு வெளியில் வந்து அந்த பட்டா பிரச்சனை இருக்காது. அது பஞ்சமி நிலமா அல்லது வந்து இப்போ ஃபாரஸ்ட் நிலமா அல்லது அக்ரிகல்ச்சர் நிலமா அப்படின்னு செக் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறது. அது போக நீங்கள் வந்து வெளியில் வாங்கியாச்சுன்னா நல்ல இந்த 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 இடமெல்லாம் வாங்கியாச்சு, அது வந்து போகிற போக்கில் அப்ரிஷியேட் ஆகுமா அல்லது கீழே ரேட்டு கீழே இறங்குமா அல்லது அதே நிற்குமா, 10 வருஷம் கழித்து அதே ரேட்டுக்கு வாங்கி பிரயோஜனம் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து செக் பண்ணி இடம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணி வாங்கணும். சிலர் வந்து எது வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாங்குறது வந்து கையில் எக்ஸஸாக பணம் இருக்கும் அல்லது ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். கரெக்ட். ஓகே, அவங்க வந்து இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. அவங்க எப்படின்னா விதிவிலக்குகள் எப்போதும் விதிகள் ஆகாது, அது விதியே வேறு. அது ஆமாம், அவங்களுக்கு வேறு. ஸோ அவங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கோர்ட்டில் அதுன்னு எது வந்தாலும் சரி ஆட்கள் வந்து டக்குன்னு அவங்கள குடிச்சு போட்டு உட்காருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். அது வந்து சென்னை ஜென்யூனான ஃபேமிலி, நமக்கு ஜென்யூனான ஃபேமிலி தான் 95%ங்க. நம்ம சொல்கிறது 5% ஆட்களை வந்து ரவுடிகளையும் ஏமாத்துறவங்களையும் அவங்கள பற்றி நம்ம பேச்சே இல்லை. ஜென்யூனாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவன் இப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மக்கள் மட்டும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த ரவுடிகள்லாம் விரண்டு ஓடிடுவாங்க. ஓகே, ஆனால் அந்த மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. நாளைக்கு நம்ம பேர் வந்து வெளியே வந்துச்சுன்னா தப்பாயிருமோ இதாயிருமோன்னு பயந்து போயிருக்காங்க இல்லையா, அந்த பயந்த மக்கள் தான் இந்த ரவுடிகளுக்கும் தப்பு பண்ணுறவங்களுக்கும் டார்கெட். ஓகே, இப்போ நான் வந்து ஏன் சொன்னேன், ஜமீன் பல்லாவரத்தில் 200 அடி ரோட்டில் வந்து நான் ஏமாந்தேன்னு ஏன் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், ஏமாந்தேன் இன்னும் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஆனால் அது வந்து எப்படி வெற்றி பெறுவோமோ, நமக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்கல அதெல்லாம் தெரியாது. எனக்கு மிஸ்டேக் நடந்துருச்சு, ஆனால் பெரிய மிஸ்டேக்குங்க நடந்திருக்கு, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. புரியுது. ஓகே, நம்ம இவ்வளோ பேச்சு பேசுகிறோமே உங்களுக்கே தெரியல அப்படின்னா எனக்கு தெரியல உண்மையில். இப்போ வரைக்கும் இப்போவும் நம்ம என்ன பெரிய அறிவாளியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் எங்கே அந்த டைமில் அது அப்படி நடந்துருச்சு. அதனால் இப்போ கூட சில இடங்களில் பண்ணால் நம்ம எல்லாம் செக் பண்ணுறோம். ஓரளவுக்கு மேலே வந்து அதிகாரிகள் அங்கெல்லாம் வந்து நமக்கு ஆமாம் இதெல்லாம் ஓகேன்னு பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த இடத்த நான் வாங்கும்போது ஒரு அட்வொகேட்டை கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நான் வாங்கினேன், நடந்து போச்சு. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு ஹார்ட் ஏர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாதிக்கிற அந்த பணத்தை நம்ம கனவுகளை வந்து ஓகே தவறான இடத்துல கொடுத்துடக்கூடாது. இடம் வந்து பார்த்து வாங்கணும். ஏமாற்றக்கூடிய ஆட்கள் பெரிய கோஷ்டி இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா, ஏமாற்றிட்டான்னு தெரியுதுல்ல, அவனை பிடிச்சி நொக்கெடுத்து உள்ளே போட்டு லைஃப் லாங் ஜெயிலில் போட வேண்டாம். அந்த தண்டனை இல்லை, காசை கொடுத்து ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க, ஹாயா நாளைக்கு டாட்டா காமிச்சு போகிறாங்கல்ல. அந்த ஒரு விஷயம்தான் இந்த ஏமாத்துக்காரங்களுக்கு இன்னும் திரும்ப ஊக்கம் கொடுக்குது, எம்எல்எம் பண்ணுற மாதிரி. ஓகே சார், இந்த நிலம் வாங்குறதுன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய விஷயந்தான். அதில் உங்கள் அனுபவத்தையும் கலந்து சொன்னீங்க. இதை தவிர இந்த லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது, அனுபவசாலிகள்கிட்ட கலந்து உரையாடிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது, ஃபேமிலியாக டெசிஷன் எடுக்கிறது நிறையா இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி கார்த்தி.